Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம unset x bits from right அப்படிங்கிற கொஸ்டினை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். அதாவது a அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் கொடுத்திருக்காங்க. அந்த aல bth பிட் வரைக்கும் ரைட்ல இருந்து bth பிட் வரைக்கும் இருக்கிற எல்லா பிட்ஸையும் நம்ம ஜீரோவா மாத்தணும். ஆல்ரெடி ஜீரோவா இருந்தா அதை விட்டுறலாம், இல்லைன்னா ஜீரோவா மாத்தணும். இங்க பாருங்க 93க்கு இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷன். இதுல என்ன பண்ணிருக்காங்க, b ஈக்குவல் டு 4னா ரைட் சைட்ல இருந்து 4 டிஜிட் 1 2 3 4 4 டிஜிட் என்னவா மாத்திட்டாங்க, ஜீரோவா மாத்திட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளும் பண்ண வேண்டிய வேலை. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நான் a அப்படின்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் எழுதிக்கிறேன். a ஈக்குவல் டு இப்போ வந்து 1 0 0 1 1 1 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ b ஈக்குவல் டு நான் வந்து 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ முதல்ல நான் ஒவ்வொரு பிட்டா செக் பண்ணணும். ஒவ்வொரு பிட்டா செக் பண்ணணும்னா அதோட பொசிஷன் வேல்யூ என்னது? 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 4 2 பவர் 5. முதல்ல ஒவ்வொரு பிட்டா வாங்க. ஓகேவா? முதல்ல இந்த 2 பவர் 0th பிட்ல 1 இருக்கான்னு பாருங்க. 1 இருக்கு. 1 இருக்குன்னா இந்த பிட்டை மட்டும் டாகிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுவேன், இங்க 1 செட் பண்ணி செக் பண்ணுவேன். இங்க 1 செட் பண்றதுன்னா என்ன? 1 0 0 0 0 0. இந்த வேல்யூக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு 2 பவர் 0. இப்ப இது கூட எதை பண்ணா இங்க 1 இருக்கா இல்லையான்னு தெரியும். அண்ட் ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் கிரேட்டர் தென் 0வா இருந்தா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் அண்டு பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது? இப்போ ஆல்ரெடி a இருக்கா, a அண்டு இது என்னது? 2 பவர் 0வா? 2 பவர் 0 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா அந்த இடத்துல 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 1 இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல 1 இருக்கு அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணணும்? அதை டாகிள் பண்ணிடணும். எனக்கு அங்க 1 வேணாம், அங்க 0 வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸார் பண்ணலாம். டாகிள்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸார் பண்ணுவோமா? அப்ப அது எப்படி யூஸ் பண்றது? a ஈக்குவல் டு a எக்ஸார் ஆஃப் எது கூட? 2 பவர் 0. கரெக்டா? இந்த வேல்யூ கூட நீங்க எக்ஸார் பண்ணீங்கன்னா என்னது? மத்த எல்லா வேல்யூஸும் சேமா அப்படியே கிடைச்சிரும். 1 1 0 0 1 இந்த இடம் டாகிள் ஆகி 0ன்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் இதுல. ஓகேவா? இப்ப ஸ்டெப் நம்பர் 1 இந்த 2 பவர் 0 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எப்படி கிடைச்சிரும்? மத்த எல்லாமே சேமா கிடைச்சிரும். 1 0 0 1 1. நெக்ஸ்ட் இது 0வா இருக்கும். அப்ப இங்கே முடிஞ்சது. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? 2 பவர் 1க்கு வரேன். ஓகேவா? ஸோ 2 பவர் 1க்கு நான் மூவ் ஆகுறேன். இப்போ 2 பவர் 1க்கு மூவ் ஆகுறேன் அப்படிங்கும்போது இப்போ 2 பவர் 1ல செக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 1 இருக்கு. இப்போ நான் 2 பவர் 1 வச்சு செக் பண்றேன். அண்டு செக் பண்ணும்போது கண்டிப்பா கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கு. இப்போ 2 பவர் 1 செக் பண்ணும்போது ஓகே. அப்ப என்ன பண்றேன்? சேம் எக்ஸார் பண்றேன். a ஈக்குவல் டு a எக்ஸார் ஆஃப் a ஈக்குவல் டு a எக்ஸார் ஆஃப் 2 பவர் 1 பண்ணும்போது எனக்கு இப்ப என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இருக்க 1 மட்டும் டாகிள் ஆயிரும். அப்போ 1 0 0 1 0 0 செட் பண்ணியாச்சு. இப்ப 2 பவர் 2க்கு வரேன். 2 பவர் 2ல நான் என்ன செக் பண்ண போறேன்? அதே மாதிரி பிட்டை செக் பண்ண போறேன். இப்ப 2 பவர் 2வை நான் செக் பண்ண போறேன். 2 பவர் 2 இங்க மட்டும் 1 இருக்கு, இங்க 0. இது வந்து 2 பவர் 2. இப்ப a and 2 பவர் 2 a and 2 பவர் 2 இதுவும் கிரேட்டர் தென் 0வா தான் வருது. அப்ப அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இருக்குன்னா என்ன பண்ணணும்? டாகிள் பண்ணணும். ஸோ a ஈக்குவல் டு a எக்ஸார் ஆஃப் 2 பவர் 2 அப்படிங்கிறத பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? அந்த பொசிஷன்ஸ் மட்டும் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும்? டாகிள் ஆயிருந்திருக்கும். அந்த பொசிஷன் என்ன பொசிஷன்? இங்க இருக்கு இல்லையா? 2 பவர் 2ங்கிற இந்த 1th பொசிஷன். கரெக்டா? ஸோ அந்த 1th பொசிஷன் நமக்கு டாகிள் ஆயிருந்திருக்கும். அப்போ 1 0 0 0 0 0. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? 2 பவர் 3ன்னு செக் பண்ணுவோம். 2 பவர் 3ல செக் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்களேன். 2 பவர் 3ல செக் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நமக்கு இங்க 1 செட் பண்ணியிருக்கோம். இது 2 பவர் 3 3ங்கிறத கரெக்டா 4th பிட்ல நம்ம இருக்கோம். இங்க செக் பண்ணும்போது எனக்கு இது கூட அண்டு பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 0 தான் கிடைக்குது. அப்ப இது கிரேட்டர் தென் 0 கிடையாது. 2 பவர் 3 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? கிரேட்டர் தென் 0 கிடையாது. அப்ப கிரேட்டர் தென் 0 கிடைக்காதுன்னா அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி 0 தான் இருக்கு. அப்ப இதுதான் என்னோட அப்ரோச். அப்ப இதுக்கு சூடோ கோட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? ரொம்பவே சிம்பிள். ஸோ இதுக்கான சூடோ கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க, இதையெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு சூடோ கோட் எழுதலாம். சூடோ கோட் ஓகே. சரி, ஓகே. இப்ப சூடோ கோட் எழுதுறதுக்கான நேரம் எது? சூடோ கோடு. ஓகே. இப்ப சூடோ கோட்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க என்ன பண்ணணும்? முதல்ல i ஈக்குவல் டு 0ல இருந்து ஃபார் லூப்ல i ஈக்குவல் டு 0ல இருந்து i லெஸ் தென் b வரைக்கும் நம்ம போகணும். i பிளஸ் பிளஸ் அவ்வளவுதான்.
தென் ஒவ்வொரு பிட்டையும் முதல்ல செக் பண்ணணும். இஃப் ஏ அண்ட் 2 பவர் ஐ எப்படி எழுதலாம்? 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐ அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்படி செக் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது? கிரேட்டர் தென் 0வா இருந்தா மட்டும்தான் அந்த பிட்டை டாகிள் பண்ணணும். எப்படி? ஏ ஈக்குவல் டு ஏ எக்ஸார் ஆஃப் 2 பவர் ஐ. 2 பவர் ஐங்கிறது 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐ. அவ்வளோதாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபைனலாக என்னது? நம்மளோட பிரிண்ட் இந்த ஏவை பிரிண்ட் பண்ணீங்கனாலே போதுமானது. ஸோ இதுதான் சூடோ கோட். ரொம்ப சிம்பிள். இப்போ கோடை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமா? இப்போ ஸ்கேனர் கிளாஸ் எழுதுவோம். ஸ்கேனர் sin equal to new scanner system dot in int a equal to sen dot next int b equal to sen dot next int. ஓகே, a b எல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ வந்து டைரக்டா கோடு for int I equal to 0 I less than b I plus plus. ஓகே, இப்போ if என்னாச்சு? இப்போ க்ளோஸ் பிராக்கெட் மிஸ் ஆகுதா? ஓகே. இப்போ செக் பண்ணணும். இஃப் ஏ அண்ட் 2 பவர் ஐ. 2 பவர் ஐ எப்படி எழுதலாம்? 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐன்னு எழுதலாமா? 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐ. ஸோ இதுல கிடைக்கிற ஆன்சர் கிரேட்டர் தென் 0வா இருந்தா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? கிரேட்டர் தென் 0வா இருந்தா அந்த இடத்துல 1 இருக்கு. 1 இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு ஏ எக்ஸார் ஆஃப் 2 பவர் ஆஃப் ஐ. கரெக்டா? அந்த பொசிஷனை டாகிள் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும்? பிரிண்ட் ஏ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம்னா முடிஞ்சது. சப்போஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln ஆஃப் ஏ. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்? 25 3ன்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். இது 24 வரணும். 24 வருது. ஸோ 25க்கு பதிலாக வேற இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 37 கொடுத்து பார்க்கலாம். 37 கொடுத்து ரன் பண்ணி பார்த்தாலும் 37 3ன்னு கொடுத்தா 32 வரணும். 32 வருது. அவ்வளோதாங்க. அப்போ இந்த கோடு நாம் எழுதின இந்த கோடு பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கோடில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம ஜெட்டு மாஸ்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.